புதன் சந்தை போதுங்கண்ணா 3 மாடு. புதன் சந்தை. ஆமாங்கண்ணா. அண்ணன் தான் எடுத்திருக்காரு. 3 மாடை பத்தி பார்க்கலாம். 3மே ஃபர்ஸ்ட் லாக்டேஷன்ண்ணா. 3மே பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு 20 நாள் டு 1 மாசம் ஆயிருண்ணா கண்ணு போடுறதுக்கு. அவங்க கிளைமேட்டுக்கு அடாப்டேஷன் ஆகிற மாதிரி எடுத்திருக்கோம். நல்ல குவாலிட்டியான மாடுங்கண்ணா. 3மே ஃபர்ஸ்ட் லாக்டேஷன் தான். ஓகே. ஸோ அண்ணன் பேசிடுவோம். அதுக்கப்புறம் மாட்டை பத்தி டீட்டெயிலாக பார்க்கலாம். அண்ணா வணக்கம். வணக்கங்க. சொல்லுங்கண்ணா. புதன் சந்தையிலேருந்து வந்திருக்கேன்னு சொல்லியிருந்தாரு. வந்துருக்காங்க. மாடு சூப்பராக எடுத்து கொடுத்துருக்காப்ல. ஓ, எவ்வளோ நாள் தெரியுண்ணா? அது ஒரு 3 மாசமா ஃபாலோ பண்ணுறேன். 3 மாசமா? ஓகே. மாடு எடுக்கணும்னு முடிவு பண்ணது எதனால சிந்தாமணியை சூஸ் பண்ணீங்க? பால் அதிகமாக வேணும். பால் அதிகமான, அதாவது சிந்தாமணியை பொறுத்த வரைக்கும் டாப் குவாலிட்டியான மாடு வரும். கறவையும் நம்ம சொன்ன கறவை சொல்லலாம். விலையை வந்து 2வது பட்சம் தான். சொன்ன கறவைக்கு வந்து சிந்தாமணி பெஸ்ட். கண்டிப்பாண்ணா. ஸோ அண்ணன் என்ன முன்னாடியே கேட்டிருந்தாரு? குவாலிட்டியா தான் வேணும்னு கேட்டிருந்தாரு. பட்ஜெட் ஒரு 15 முன்ன பண்ண போனாலும் நல்ல குவாலிட்டியா வேணும். கறவையும் 20 லிட்டர் குறையக்கூடாது. தலைச்சல்லே 20 லிட்டர் வர மாதிரி கேட்டிருந்தாரு. அதுக்கு தகுந்த மாதிரி 3 மாடு ஒரே மாதிரியே ஒரே பாட்டிட்டு எடுத்து கொடுத்துருக்கோம். ஓ, ஒரே பாட்டிட்டு எடுத்து ஒரே பாட்டிட்டு எடுத்தாச்சு. அதனால அண்ணன் கிட்ட போனாலும் செட் ஆயிடும். கண்டிப்பா. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? பரவாயில்ல. சூப்பர். ஸோ எவ்வளோ கறவை மாதிரி கேட்டு உள்ள வந்தீங்கண்ணா? அதான் 20 லிட்டர் வேணும்னு சொன்னேன். ஒரு நாளைக்கு ஒரு மாடம். ஓகே. இப்போ 60 லிட்டர் மாதிரி சொல்லலாமாண்ணா? கண்டிப்பாக சொல்லலாம்ண்ணா. இன்னும் ஒரு 20 நாளைக்கு மேலே இருக்குண்ணா டைம். அவங்க கிளைமேட்டுக்கு போய் செட் ஆகிக்குங்க. ஸோ அந்த 3 மாடுமே 20 நாள் ஆகுமாண்ணா? ஆமாங்கண்ணா. ஆவரேஜ் 20 நாள் பிடிக்குங்க. ஃபர்ஸ்ட் இப்போ போனோடனே போடுற மாதிரி எதுவும் இல்லை? போனோடனே போடுற மாதிரி எதுவுமே கிடையாது. எல்லாமே ஒரு 2 வாரம் எல்லாமே நேரம் வச்சு தான். ஆமாங்க, நேரம் வச்சு தான் போடும். ஆமாங்க. நான் கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி செட் ஆகிக்கும்னு வச்சுக்கோங்களேன். அதனால தான் கொஞ்சம் லேட்டாக எடுக்கிறதுக்கு.